இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகச்சேருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்து. இந்த நாளிலும் மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தின் புஸ்தகங்களில் தேவனுக்கு மிகவும் நெருங்கிய ஒருவன். இதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மிரியாம் ஆரோனும் சொல்றாங்க, கர்த்தர் மோசையும் கூட மட்டுமா பேசுவாரு, எங்களோடும் பேச மாட்டாரான். கர்த்தருடைய கோபம் உண்டது. சொல்றார், என் தாசனாகிய மோசே விரோதமாக பேசுவதற்கு நீங்க யாரு? கர்த்தர் கேட்கிறாரு, என் தாசனாகிய மோசே அவனுக்கு விரோதமா பேசுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? சொல்லி முடிச்சோன்னே மிரியாம் உறைந்த குஷ்டரோகியாய் மாறினாள். சரீரெல்லாம் குஷ்டரோகமாயிடுச்சு. பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனாள். பாளையத்துக்கு வெளியே வச்சுட்டாங்க அவளை, ஏன்னா குஷ்டரோகியா மாறினா. மோசே ஜெபம் பண்ணினால குஷ்டரோகம் மாறிச்சுங்க. சொல்றாரு ஆண்டவர் மிரியாம்ட்டையும் ஆரோன்ட்டையும், நான் ஒரு தீர்க்க தரிசிட்ட பேசினா சொப்பனத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா பேசினேன். ஆனா என் தாசனாகிய மோசத்தை அப்படி கிடையாது, முகமுகமாய் பேசுகிறேன். ஒரு சிநேகிதனோடு கூட பேசுற மாதிரி பேசுறேன், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன். பாருங்க, சொல்ற மோசே என் ஃப்ரெண்டு, மோசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். மோசேனுடைய நண்பன். ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நான் பேசுறேன், அவன்கிட்ட முகமுகமாய் பேசுகிறேன், பிரத்யட்சமாய் அவன்கிட்ட நான் பேசுறேன். அப்போ ஆண்டவரும் மோசே எவ்வளவு நெருக்கமாயிருந்தாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஒழுகிறதான கானான் தேசத்திற்குள்ளே வழி நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் கூட்டிட்டு வந்தார். கூட்டு வந்தாச்சு. செங்கடல், முன்னால செங்கடல் இருக்கு, மத்தியில வனாந்திரம், பின்பதாக பார்வோனின் சேனை. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னால வர்ற பார்வோனின் சேனை பார்த்து பயப்படுறான். ஐயோ, பார்வோனின் சேனை வந்துட்டு நம்ம அவ்வளவுதான், அடிமையா திருப்பி கொண்டு பிடிச்சிட்டு கொண்டு போயிடுவான். இங்க பார்த்தா செங்கடல் இருக்குது, அங்க பார்த்தா பார்வோனின் சேனை. என்ன செய்ய? எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. ஆனா மோசே சொல்ற, எப்ப பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த விசுவாசத்தை பாருங்க. இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதி ஆயிட்டான். ஏன்னா நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்மளுக்காக இருக்கிறார். நம்மளுக்கு யுத்தம் பண்ணுகிற சர்வ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நாங்க ஏன் பயப்படணும்? அப்படின்னு அமைதி ஆயிட்டான். செங்கடல் பிளக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஏன்? ஒரே தேவ மனிதன் மோசே என்கிற தேவ மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசம். மோசே என்கிறதான தேவ மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசம். உங்க விசுவாசம் செங்கடலை கூட பிளக்குங்க. உங்கள் விசுவாசம் செங்கடலையும் பிளக்கும். எப்போ? கர்த்தர் சொல்றதை செய்யும்போது. கர்த்தர் சொல்லும்போது, கர்த்தர் சொல்றதை செய்யும்போது. விசுவாசம் கீழ்ப்படிதலுக்குள் இருக்கிறது. தெரிஞ்சுக்கணும். விசுவாசம் 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 பேசிக்கிட்டே இருந்து கீழ்ப்படியல அப்படின்னா அந்த விசுவாசத்துல பயன் கிடையாது. வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட், 100% வேஸ்ட். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்குள் இருக்கிறது. அந்த விசுவாசம் கீழ்ப்படிதல் வரும்போது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த விசுவாசம், கீழ்ப்படிந்த நிறைந்த அந்த விசுவாசம் உங்களை நடத்தும். உங்களே நடத்தும். இன்னைக்கு நமக்கு எத்தகைய விசுவாசம் இருக்கிறது? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நிறைந்த விசுவாசமா? மோசே
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கோலை நீட்டு மோசே, நீட்டுறார். கொஸ்டின் கேட்கல, ஆண்டவரே நான் கோலை நீட்டா செங்கடல் எப்படியா பிளக்கும்? பெரிய கடல், அது எப்படி பிளக்கும்? நான் கோலை நீட்டா செங்கடல் எப்படி பிளக்கும்? எந்த கேள்வியும் கேட்கல, கோலை நீட்டுகிறார், செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? உங்க கையில கர்த்தர் விசுவாசம் என்கிற கோலை கொடுத்திருக்கிறார். நீட்டுங்க, பிரச்சனைக்கு நேரா ஜபத்தோடு நீட்டுங்க. அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில மாறும். அந்த போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில மாறும். அந்த நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில மாறும். அந்த உபத்திரவங்கள் வெளியேறும். ஆண்டவர் மேல பரிபூர்ணமா அந்த ஆபிரகாம், இந்த மோசேயை மாதிரி முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழுமையுமாய் சார்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு எனக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மகிமை நேர ஆண்டவரே நிகழ்ச்சியை பாரத்தோடு யாராலும் பார்த்து கொண்டிருந்தார்களோ கர்த்தர் பாரத்தை மாற்றி போடுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த மகிமை டிவி நடத்துகிற நம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.